ஆதித்யா விண்கலம் திட்டமிட்ட இலக்கான L1 புள்ளியை இன்று வெற்றிகரமாக எட்டியதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஆதித்யா L1 என்றால் என்ன மாதிரியான ஆய்வுகளை இந்த விண்கலம் செய்யும் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். செவ்வாய் மற்றும் நிலவை தொடர்ந்து சூரியனின் புறவெளி பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆராயும் முனைப்பில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. அதன்படி ஆதித்யா L1 எனும் அதிநவீன விண்கலத்தை உருவாக்கி PSLV-C-57 ராக்கெட் மூலம் கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. நம் பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 என்னும் L1 புள்ளியில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசை சமமாக இருக்கும். அந்த புள்ளியை தற்போது எட்டியுள்ள இந்த ஆதித்யா விண்கலம் சூரிய புறவெளியின் வெப்ப சூழல், கதிர்வீச்சு உள்ளிட்டவை குறித்து ஆராய உள்ளது. ஏறத்தாழ 127 நாட்கள் பலகட்ட பயணத்தை மேற்கொண்டு இந்த ஆதித்யா விண்கலம் L1 புள்ளியில் சரியாக இன்று நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. நம் பூமி உயிருடன் இருப்பதற்கு சூரியன் மிக முக்கியமாகும். ஆனால் இதே சூரியன் அவ்வப்போது வெளியேற்றும் ஒளி புயலால் பூமிக்கு பேராபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இது தொடர்பாக ஆய்வு செய்ய இந்தியா முதலில் ஆதித்யா L1 எனும் விண்கலத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று அனுப்பியது. இந்த லக்ராஞ்சியன் L1 என்ற புள்ளியில் ஆதித்யா விண்கலம் நிலைநிறுத்தப்படும் போது சூரியனை எந்தவித கிரகணங்கள் அல்லது மறைவுகளால் தடையின்றி தொடர்ந்து கண்காணிக்க முடியுமா? மேலும் சூரியனை பற்றிய விரிவான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இந்த விண்கலத்தில் 7 வெவ்வேறு ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 4 கருவிகள் சூரியனிலிருந்து வரும் ஒளியை கண்காணிக்கும். மற்ற 3 கருவிகள் பிளாஸ்மா மற்றும் காந்த சக்திகளை அளவிடும். இந்த 7 ஆய்வு கருவிகளில் முக்கியமானது விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப். இந்த கருவிதான் சூரியனுக்கு வெளியே இருக்கும் வெளிப்புற மண்டலத்தை ஆய்வு செய்யுமாம். இந்த ஆய்வின் மூலம் பூமியை எந்த அளவிற்கு காந்த காற்று தாக்குகிறது, எவ்வாறு எதிர்காலத்தில் தொழில்நுட்ப சேட்டலைட்டுகளை இதன் தாக்கத்தில் இருந்து காப்பாற்றலாம் என்பது தெரிய வருமாம். இதன் மூலம் விண்வெளியில் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தை அறியலாம் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சூரியனை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள மட்டுமின்றி தொடர்ந்து சூரியனை கண்காணிக்கவும் ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை இஸ்ரோ அனுப்பியுள்ளது. சூரியனின் மேற்பரப்பில் ரசாயன எதிர்வினைகளால் ஏற்படும் சூரிய புயல்களை முன்கூட்டியே கண்டறியவும் இந்த சோதனை உதவுமாம். சூரியன் ஒரு மாறும் நட்சத்திரம். அதாவது சூரியனில் தொடர்ச்சியான அணுக்கரு இணைவு மூலம் அதிக அளவு ஆற்றல் வெளிப்படுகிறது. எப்போதாவது பெரிய அளவிலான சூரிய புயல்கள் சூரியனின் மேற்பரப்பிலிருந்து சூரிய மண்டலத்தில் வெளிப்படுகின்றன. அத்தகைய சூரிய புயல் பூமியை நோக்கி விரைந்தால் அதனுடைய தாக்கம் பல இடையூறுகளை ஏற்படுத்தலாம். வானத்தில் உள்ள செயற்கைக்கோள்கள், தரையில் உள்ள தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் மின் கட்டுமானங்கள் ஆகியவற்றிற்கு ஆபத்து ஏற்படக்கூடும். சர்வதேச விண்வெளி நிலையம் போன்றவற்றில் பணிபுரியும் விண்வெளி வீரர்கள் நேரடியாக இத்தகைய சூரிய புயலினால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. என்னதான் சூரியனிலிருந்து வெளிவரும் காந்த சக்தி நமக்கு பாதுகாப்பானதாக இருந்தாலும் சூரியனின் கதிர்கள் அதிக அளவுக்கு பூமியை தாக்கினால் அதனை சமாளிப்பது கடினமாகும். எனவே இப்படி ஒரு ஆபத்து குறித்து முன்கூட்டியே தெரிந்து கொள்ளதான் நாம் ஆதித்யா L1 விண்கலத்தை அனுப்பியுள்ளோம் என்று இஸ்ரோவின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் சூரியனை பற்றிய ஆராய்ச்சிக்கு ஆய்வுகளை அனுப்பிய 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இதற்கு பிறகு அந்த L1 புள்ளியிலிருந்து ஆதித்யா L1 விண்கலம் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு சூரியனை ஆய்வு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.